பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீரா. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். தண்ணீரற்ற வனம் இந்த பூவிதனில் திரண்டதையை தேவை நாடுவேன். திரண்டதையை தேவை நாடுவே. வல்லமை கனம் மகிமை காணும். கடவுளின் வல்லமை கனம் மகிமை காணும். இடமதில் செல்வதே என் இஷ்டம். இடமதில் செல்வதே என் இஷ்டம். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலதாய் நாடி போற்றுவேன். ஆவலதாய் நாடி போற்றுவேன்.
பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடி நான் உயர்த்துவே. நேயமாய் பாடி நான் உயர்த்துவே. மெத்தையில் ராஜாமம் நித்திரை கொள்கையில், மெத்தையில் ராஜாமம் நித்திரை கொள்கையில் கர்த்தரின் செய்கையை தியானிப்பேன். கர்த்தரின் செயல்களை தியானிப்பேன். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். துதி செய்ய மனமே எழுந்தீராய். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், மெத்தையில் ராஜாமம் நித்திரை கொள்கையில் கர்த்தரின் செய்கையை தியானிப்பேன். அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன். இறைவனே, உன்னதமாரவின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிற அவர் செட்டைகளின் நிழலில் உன்னை மூடுவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகளை தியானித்தேன். பரவசம் அடைந்தேன். என் ஆண்டவருடைய செட்டைகள் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இந்த பிளஸிங் பிரைட் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்தில் யாரெல்லாம் உம்முடைய செட்டையின் நடில் ஒதுங்கி இன்பத்தை காண விரும்புகிறார்களோ அத்தனை இவர்களை அணைத்துக் கொள்ளும். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையின் அடியில் காத்து அணைத்துக் கொள்வது போல என் பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும். நீசனை மறை, நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரத்தையும் இந்த பிளஸிங் ஹவுஸையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆண்டவர் புறஜாதிகள் எல்லாரும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று முன்னே அறிந்து ஆபிரகாமை பற்றி உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. இந்த வாழ்க்கையில ஒரு குடும்பத்திலே ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைச்சார், பரிசுத்தமாக்கினார். விக்கிரகாராதனை குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தார். அவன் மடியிலே தங்கியிருந்த ஆபிரகாம் மடியிலே தங்கியிருந்த அல்லது ஆதாமுடைய மடியிலே தங்கியிருந்த வித்தாகிய நாம் பின்னாளில் இப்படிப்பட்ட உத்தமமான உண்மையான மெய்யான யாவே தேவனை, யெகோவா தேவனை, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதிப்போம் என்று முன்னாலே அறிந்த தேவன் சொன்னார், புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்க போகிறேன். கைகளை தட்டி. புறஜாதிகள் யூத குலத்திலே பிறக்கவில்லை, ஆபிரகாமின் வயிற்றிலே பிறக்கவில்லை. ஆனாலும் உன்னுடைய வித்து தான் அவர்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது உனக்குரிய அதே ஸ்டாண்ட் அவனுக்கு கொடுப்பேன். கையை தட்டுங்களே. உனக்குரிய அதே இடம். நீதிமான் ஆகிய ஆபிரகாம், நீதிமானாகிய ஆறுமுகம். கையை தட்டுங்களே. நீதிமானாகிய பர்னபா, நீதிமானாகிய பரமேஸ்வர்.
சம்பந்தம் இருக்கா? ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, என்றாலும் நீரே எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். ஏசாயா 63:16 இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல, ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், என்றாலும் நீரே எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை எப்படி மாற்றுறாராம்? நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் நாம இன்னைக்கு பரமசிவமகன் பேசுறேன். சாமுவேல், எஸ்தர், ஆபிரகாம், ஜோசப் உட்கார்ந்து கேட்கிறான். யாரு பேசுறது? பரமசிவமகன் பேசுறேன். இங்கே ஆபிரகாம், எஸ்தரும், சாமுவேல் உட்கார்ந்து கேட்கிறான். உங்க தலைவிதி இது என் பாக்கியம். கையை தட்டுங்களேன். ஏன்னா வசனம் சொல்லுது, புறஜாதிகள் மூலமாய் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன். புறஜாதிகள் மூலமாய் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்க ஒரு ராகாப், ஒரு ரூத், மோவாபிய ஸ்திரீ, ராகாப் வேசி, அவள் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஜனத்தையும் நம்பி நன்மை செய்தபடினால் அவருடைய கிரியினாலே விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டு அவருடைய சந்ததியிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உதித்தது. கைகளை தட்டி விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாய் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏசாயா 9:2 சொல்லுகிறது, வெளிச்சம் மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. லூக்கா 2:30 சிமியோன் என்னும் ஒரு பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிக்கு ஒளியாகவும் நீர் ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. யூதருக்கு மகிமையா, புறஜாதிக்கு என்னவா? ஒளி. கையை தட்டுங்களேன். புறஜாதிகளுக்கு யாரா? ஒளி. புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் நீர் ஏற்படுத்தின இரட்சணியம். எனவே நீங்களும் நானும் இந்த இந்திய தேசத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்ன் கிறிஸ்டியன்ஸா? இல்லை. அதனால தான் மற்றவங்க திட்டுறான், ஏய் நீலாம் கிறிஸ்தவனா, உங்க தாத்தன் யார்? ராமசாமி, கந்தசாமி, இப்படி தானே. இந்த ஒளி எல்லாரையும் பிரகாசிக்கிறது. கைகளை தட்டுங்க. இவர் மேல் வைக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். மதம் மாறினாலே அல்ல, அவர் விசுவாசித்ததினாலே, அந்த விசுவாசத்தை அவர் நமக்குள் போட்டதினாலே, அவர்தான் தெய்வம் என்று நம்புகிறதினாலே நம்மை நீதிமான்களாக கண்டு. கையை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமானாக ஒரு பாக்கியம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மத்தேயு 13:43 சொல்லுகிறது, எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். 1 பேதுரு 2:9 அன்றியும் நீ அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். புறஜாதிகளே அவருக்கு சொந்தமான ஜனம் சொல்றாரு. புறஜாதிகள் என்ன சொல்றாரு? சொந்தமான ஜனம் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அப்படி நிறுத்தல, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை அவரே. கையை தட்டுங்களே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, யூதர்களுடைய பாவத்தை மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததியின் பாவத்தை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்தவர்களை மதமாற்றுவர்கள் என்று முத்திரை குத்துறவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மதமாற்றமும் சொல்லல. ஒரு உண்மையான கிறிஸ்தவன், பைபிள் ஃபாலோவர்ஸ், இயேசுவை பின்பற்றும் மதம் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணவே மாட்டான். அவனுடைய கவலை எல்லாம், எண்ணமெல்லாம் ஒரு மனிதனுடைய மனமாற்றமும் மோட்சலோக பதவியும். கைகளை தட்டுங்களே. மோட்சலோக பதவி, நித்திய ஜீவன், வைகுண்ட பதவி, இறைவனடி சேர்ந்தார், இதோ அல்லாவின் நியாய தீர்ப்பு என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த இடத்துக்கு ஒரு மனிதனை ஆயத்தமாக்குறது தான் கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடந்த ஒரு தேவனுடைய மனிதனுடைய அவன் மேல் விழுந்த மகாபரிய கடமை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஒரு மனுஷனை மாற்றணுங்கிறதா இருக்கணும் ஒழிய நம்ம சபைக்கு கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் துளியும் கூட இருக்கக்கூடாது. குருடருக்கு வழிகாட்டு குருடர்களே,
ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி உலகமெங்கு சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுதோ உங்களிலும் அதிக கேடுள்ளவர்களாய் அவர்களை மாற்றி விடுகிறீர்கள். இது என்ன? குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்களை அப்படிங்கிறாரு. ஒருவனை உங்கள் கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வரும்படி உலகமெல்லாம் சுற்றித்தீர்கள். டாக்ஸ் ஊழியம், நடை ஊழியம், மினிஸ்டரி ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம் எல்லாம் செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்தான். அவர்கள் உங்கள் மார்க்கத்தானாக பொழுதோ உங்களிலும் அதிக கேடுள்ளவர்களாய் மாற்றி விடுகிறீர்களே. ஏன்னா உங்கள்கிட்ட லைஃப் இல்லை, உங்கள்கிட்ட ஜீவிதம் இல்லை, உங்கள்கிட்ட வாழ்க்கை இல்லை. நீங்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்கிற கூட்டம், சத்தியத்தை ஒன்றை கைப்பிடித்துக் கொண்டு மற்றொன்றை கைவிடுகிற கூட்டம், ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒன்றை விட்டுவிடு. 2 காதலையும் கம்மல் போடணும். ஒத்த காலில் மட்டும் கம்மல் போட்டீங்கன்னா பெண்களுக்கு நல்லா இருக்குமா? 2 காதலையும் போடணும். கண்ணாடி போடும்போது ஒரு கண்ணாடியில் சில்லு இருக்கு, ஒரு கண்ணாடியில் சில்லு இல்லை. எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அப்போ பேலன்ஸ்டு. அப்போ வார்த்தையை கை கொண்டு கொண்டு, வார்த்தையை உட்கொண்டு கொண்டு, வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டு செய்கிற ஊழியம். கைகளை தட்டி இந்த வசனத்தின்படி வாழாதவன் செய்கிற ஊழியம் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படாது. அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். கடைசி காலத்தில் வந்திருக்க இப்ப பெந்தகோஸ்தே பெருவிழா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்துனாங்க. அவங்க உரைக்கிறது தான், சபைகளுக்கு போங்கள், சபைகளுக்கு சொல்லுங்கள், ஆதியிலே கொடுத்த நம்பிக்கை, வசனத்திலே நின்ற வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியங்கள் அழிந்து விட்டது, எச்சரியுங்கள், ஜனங்களை எச்சரியுங்கள், சபைகளை எச்சரியுங்கள், அப்படிப்பட்ட கள்ளர்களை உங்கள் சபையிலே நுழைய விடாதீர்கள் அப்படின்னு அவங்க அழகா பேசினதை நான் கேட்டேன். பேச்சோட நிறுத்திடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவங்கள அப்படிப்பட்டவங்களை தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சுயநலம் சார்ந்தே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்ஃபிஷ். நம்ம ஊழியம், நம்ம ஆத்மா, நம்ம சர்ச்சு, நம்ம மினிஸ்ட்ரி, நம்மகிட்ட இருக்க மக்கள் அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. எப்பவுமே வயிறு தான் அவங்க தெய்வம், பணம் தான் அவருடைய நோக்கம். அவங்க தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த வேதத்தை எடுத்ததுனால இந்த வேதத்துக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், பைபிளை விற்கவும் செய்யலாம், விதைக்கவும் செய்யலாம். விற்கவும் செய்யலாம், விதைக்கவும் செய்யலாம். இந்த பைபிளை விற்கவும் செய்யலாம், விதைக்கவும் செய்யலாம். இதை விற்கும் போது இந்த உலகத்தில் டாப் மோஸ்டாக இருப்போம். பணம், காரு, பென்ஸ், BMW, ஆடி எல்லாமே வாங்கியிருப்போம். முக்கால்வாசி இடத்தையும் வாங்கிடுவோம். ஆனால் நரகத்துக்கு போயிடுவோம். விதைக்கும் போது பாடு, நிந்தை, அவமானம், போராடி போராடி ஒரு செங்கலுக்கு கூட போராட வேண்டியது வரும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு போராட வேண்டியது வரும். இந்த ஜனம் நம்மை பகைக்கும். எல்லாராலும் சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவானேன், சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவானேன், பகைப்பீங்க, எல்லாவற்றையும் செய்வீர்கள், ஆனா நித்திய ஜீவனுக்கு போயிருவீங்க. கையை தட்டுங்களேன், நித்திய ஜீவனுக்கு போயிருவீங்க. எனவே வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த நீதிமான்களுக்கு வரும் பரிசு என்ன? நீதிமான்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? நீதிமான்களாய் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு என்ன காரியம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அந்த போஸ்டிங் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்றவீங்க. ஏன்னா நீதிமானை பத்தி சொன்னார் ஆண்டவர், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு என்ன வருதான்? இந்த நீதிமான் எனக்கு வேணாம்ப்பா, அப்படிப்பட்ட இதை நினைக்கிறதுக்கு இந்த 70 வருஷம் நான் நாய்படாத பாடு 80 வருஷம் படணுமா? ஆனா இதை விரும்பி வாங்கின பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இந்த போஸ்ட் தான் வேணும், இதுதான் செய்யணும், காவலிலும் வாழ்விலும் சாவிலும் உண்மை நான் பின்பற்றுவேன், மரணமே என்று உண்மை என்னையும் பிரிக்க முடியாது. இவருக்காக இயேசு கிறிஸ்துவாக தலைகளை சிலுவையில் அறையப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், கல்லறி உண்டார்கள், நிர்வாணியா இருந்தார்கள், கப்பல் சேதத்திருந்தார்கள், கள்ள சகோதரனா போராடினார்கள், குளிரிலும் நடுக்கத்திலும் பசியிலும் பட்டினியும் கிடந்தார்கள். இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்து அன்பை விட்டு அவர்களை யாரும் பிரிக்க முடியல. கையை தட்டுங்களேன், ஒரு கை தட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் அன்பு. எனவே கிறிஸ்தவ என்பது ஏதோ நான் பாத யாத்திரை போய் மலைக்கு போய் சாமிக்கு போனோம், எனக்கு வீடு கொடுத்துட்டாரு, மாடு கொடுத்துட்டாரு, மருமகன் கொடுத்துட்டாரு, மருமகா கொடுத்துட்டாருன்னு இல்லை. இந்த உலகத்திலே பாடுகளோடு கூட நித்திய ஜீவனை தர போறார். கையை தட்டுங்களேன். நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றும் நின்று அவனை விடுதலையாக்குவார். அங்க பேசும் பொழுதெல்லாம் தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறாரு,
உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு நீதிமான்களாகிய எங்களோடு சேர்ந்து இளைப்பாறுதலையும் கர்த்தர் நாளிலே தந்தருள்வார். கைகளை தட்டி உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கோ நீதிமான்களோடு சேர்ந்து இளைப்பாறுதல்களிலும் கர்த்தர் நாளிலே தந்தருள்வார். யோவான் கேட்கிறான், இந்த வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து இவர்களெல்லாம் யார் என்றதும், இவங்க இந்தியாவில் பெரிய ஊழியஞ்சவங்க, விசுவாசியாக இருந்தவங்க, பெரிய சபையில் இருந்தவங்க அப்படி சொன்னான். இல்லை, அவன் சொன்னான், இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள், இரவும் பகலும் தேவாதி தேவனை இவர்கள் தரிசிப்பார்கள், ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் அண்டைக்கு கர்த்தர்களை நடத்தி கொண்டு போவார். இது மட்டும் இல்லப்பா யோவான், கர்த்தரே தன் கையை நீட்டி இவர் முகத்தில் இருக்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். கையை தட்டுங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தரே கையை நீட்டி. இப்போ என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிற நிறைய விரும்புவாங்க, தோளில் கை போட்டுக்கங்கண்ணே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை, சந்தோஷம். அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லதுக்கு ஒரு நாள் தான் நான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கே இருக்கானே தெரியாது. இந்த போட்டோவை காட்டின உடனே ஃபேமஸ்ஸு. செத்து போகிற நாயிலும் கேவலமான ஒரு மனுஷனோடு ஃபோட்டோ எடுக்கிறது இவ்வளோ பெருமையாக இருக்குமானா, உலகத்தே உண்டாக்கின தெய்வம் முகத்தை தொட்டு கண்ணீரை துடைக்கும் போது நீ எவ்வளோ பெரிய கனம் பெற்றவன். கையை தட்டு, அழாதப்பா அழாதப்பா, டிஷ்யூ எடுத்து கொடுங்க, தண்ணி கண்ணீரை தொடச்சிக்கிட்டோம், கர்ச்சிப் எடுத்து கொடுங்க, கண்ணீரை தொடச்சிக்கணும்னு சொல்ல மாட்டாரா? அவரே கையினால் தொடச்சி விடுவாராம். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா. எனவே அதற்கு தகுதி என்ன? நீ மிகுந்த உபத்திரவத்திலிருந்து பரலோகம் போனவள். எனவே கவலைப்படாதிருங்கள். லூக்கா 23:31 சொல்லுகிறது, இயேசு சொல்லிவிட்டு போனார், பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் பட்ட மரங்கள், நாம என்ன வேணுமானாலும் செய்யும். இந்த உலகம் ஆட்டி படைக்கும். நன்றி வெறி இல்லாதவர்கள் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர் தற்பிரியராகவும் சுகோக பிரியராகவும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்த பலனை மனதிருக்கிறவர்களாகவும் நல்லோர்களை பகைக்கிறவர்களாகவும் சத்தியத்தை எப்பொழுது கேட்டால் உணராதவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. 2 தீமோத்தேயு 3:1 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் வாசிக்கங்க. இதோ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, எம்பிரையும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க யாருன்னா, மோசேயின் காலத்தில் மோசைக்கு விரோதமாக நின்று மந்திரம் செய்த மந்திரவாதிகளுடைய பேர் இது. மோசேயின் காலத்தில் மந்திரவாதிகள், அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது கற்றாலும் உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் நுழைந்து, பெண் பிள்ளைன்னா இங்கே பாலினம் இல்லை, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுடைய வீட்டிலே நுழைந்து அவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களை என்ன செய்கிறார்களாம்? தங்கள் வசப்படுத்திக் கொள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், பெருவயிற்று நாய்கள், சோத்துக்காக அலைகிறவர்கள், உலகத்தின் ஆசையை குவிக்க வேண்டும் என்று வேதத்துக்கு அநியாயம் செய்து வேதத்தை விற்று பிழைத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்களா? இவங்களோட கபடா வஞ்சிச்சு, கபடா போதிச்சு, அவங்க எண்ணங்கள் கடைசியில் எங்க வந்து நிற்குமா? பணமும் அவங்ககிட்ட இருக்க செல்வமும் இவர்களுடைய உடல் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக மக்களை கண்ணி போட்டி பிடிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இந்த எப்பொழுது கற்றாலும் உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளா, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் சரி, எத்தனை முறை பேசினாலும் சரி, இவங்க உணரவே மாட்டாங்க. அவங்களாம் வஞ்சிக்கப்படுவாங்களாம். இந்த சத்தியத்துக்கு வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். வேதத்துக்கு நான் என்ன அநியாயம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு செய்யலப்பா, ஊழியத்துக்கு செய்யலப்பா, கர்த்தருடைய வசனத்துக்கு செஞ்சிட்ட. வேதத்துக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த நீதிமானாக மாற்றப்படுவது ரொம்ப சாலச்சிறந்த காரியம். ஆனால் இந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமாம். லூக்கா 23:31 சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த உலகத்தில் வந்த தேவகுமாரனுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகில் பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை நீதிமான்களை அழைத்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானை தள்ளாட ஒட்டார். கைகளை சட்டி, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமான் வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும்,
துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நடக்கும். நீதிமான் விரும்புவது வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் விரும்பினது வரும். பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, போனாரே கப்பல் ஏறி மச்சான் எங்கேயாவது போயிடுவாரோ, பிள்ளை பைக்கில் போனானோ, இனி நாளைக்கு காரியம் என்ன ஆகும், சம்பளம் வருமா வராதா, என்ன நடக்க போதோ, பட்டினி கிடப்பனா. ஒரு தடவை 1986 ஒரு சாட்சி சொல்லும்போது, நான் அப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த போது ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை. நான் சொன்னேன், பிச்சை எடுத்தாலும் சரி நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் சொல்லி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தோன்னே ஜேடி ராஜேந்திரன் சொன்னாருங்கவா, இயேசு கிறிஸ்துவனை பிச்சை எடுக்க அழைச்சாருன்னு கேட்டார். வாய் மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமான் பிச்சை எடுக்கிறத விரும்பக்கூடாது. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும். நான் ராஜாவாய் இருப்பேன், ஆளுகை செய்வேன், இந்த உலகத்தில் சகல ஐஸ்வர்யத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார், பரலோகத்துக்கு நான் போவேன் சொல்லு. கைகளை தட்டி. மரணமும் ஜீவன் எதில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாய்ச்சொல்லை சிக்குண்டாய். ஜாசுவா பயப்படக்கூடாது. இந்த சிச்சுவேஷனை கண்டு முடிச்சாங்க. என்னால் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இனி முடியலை, எல்லாம் முடிஞ்சு அங்கிள், மோஞ்சிட்டேன், முடிச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல அங்கிள், வேண்டாம், காத்திரு. 27ஆம் சங்கீதம் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கோவம். 27 தானே, 27 தானே, காத்திரு. நான் போதும் தம்பி விட்டுருங்க. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. அடுத்த வசனம், அடுத்தாவது ஒரு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். உன் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார். எதுக்கு அழுகிறதுக்கா, ஒப்பாரி வைக்கிறதுக்கா? காத்திரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆசையா இருக்கும். நான் முத இந்த சங்கீதம் எனக்கு கோபம் நிறைய. காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கடைசியில் முடிகிற வசனம் அப்படி இருக்கும், திடமனத கர்த்தருக்கே காத்திரு. முடிஞ்சிச்சு. எனக்கு கோபம் 1985 வாசிச்சேன்னு நினைக்கிறேன். கோபம், என்ன ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னாரு. அதுக்கு பிறகு வாட்சி வந்தேன். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்தபோது அங்கே எழுதிருந்துச்சு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். என் ஜனங்கள் எனக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சந்தோஷமா இருக்கா? கையை தட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். நமக்கு பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, இன்னும் பதில் வரலையே அப்படிங்கிற நேரத்துல தான் உங்க விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகணும். வரும் வரும், நான் நம்புகிறேன் என்று அறிந்திருக்கிறேன், வரும். நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதின் சத்தத்தை கேட்டார். அப்படி முழங்கால் போடுவோமா? கண்களை மூடுவோம். நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் நம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாற்றினவரே, விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது அவை எல்லாவற்றிற்கும் கூட இருந்து உதவி செய்கிறவரே, எங்களை தூக்கி எங்கள் நம்பிக்கை அடைந்து போகாதபடி காத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு வாழ்வில் அடுத்த நாளுக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், தளர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய பூர்ண நம் பலத்தையும் கிருபையும் உம்முடைய வசனத்தையும் நம்பி வாழ்கிறோம். வார்த்தைக்கு அநியாயம் செய்யாதபடி எங்கள் விசுவாசம் எப்பொழுதும் உம்மாலே இது உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரை ஆசிரியர் சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், விசுவாசங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னு காத்துக்கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். ஆன்லைனிலும் நேரலையிலும் நேரடியாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஆமென்னு சொல்லும் பொழுது இப்பொழுதே அவர்கள் விரும்பின பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காக கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென்.
சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. பாவமரம் சிந்து போது மீட்பர் பாதம்